இப்போ இரவு நேரங்கள்ல தண்ணி அதிகமா குடிச்சிட்டு ம், படுக்குறாங்க. ம், அப்படின்ற ஒரு சூழல்ல கூட மிட் நைட்ல இந்த மாரியான யூரின் போக வேண்டிய ஒரு ம், சூழல் வரும் ம், இல்லையா? அத ம், வந்து டயபெட்டிக்ன்னு நெனச்சுக்கணுமா? என்னைக்கோ ஒரு நாள் போச்சுன்னா அது இல்லை பிரச்சனை. ஹேபிச்சுவலாக நம்ம டெய்லியுமே வந்து 2 தடவை எந்திரிச்சு தான் நம்ம பண்ணுறோம், யூரின் போயிட்டு தான் அதுக்கப்புறம் படுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும், டயபெட்டிஸ்க்கான டெஸ்ட் எடுக்கலாமோ அப்படின்னு. இப்போ இந்தியா முழுக்க எவ்வளோ பேர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க? குறிப்பா தமிழ்நாட்ல பாதிப்புகள் எவ்வளோ இருக்கு? ம் அத பிரிவென்ஷன் பண்ணி எத்தன பேர் மீண்டுருக்காங்க? ம் பொதுவாகவே இந்தியனோட ஜெனட்டிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். இந்தியா ஜெனட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசில் மாஸுக்கும் நம்மளோட ஃபேட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு இந்தியன் பேபி வந்து பியூனி பேபியாக இருக்கும், அதாவது ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஒரு வெஸ்டர்ன் பேபிஸ் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சப்பியாக இருப்பாங்க. அதனால் அது நம்மளோட ஜெனட்டிக்ஸ்லேயே அந்த மாதிரி தான் இருக்குது. வி ஆர் சப்போஸ் டு பி லீன் பர்சன்ஸ். ஆனால் நம்மளோட அது எப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு ஜெனட்டிக்ஸ் வந்துருச்சுன்னா, நம்மளோட வாழ்வியல் முறை, நம்மளோட உழைப்பு, அது சம்மந்தமான மாற்றங்களில் தான் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு ஜெனட்டிக்ஸ் வருது. இப்போ சமீபத்தில் நவீனத்துவத்தில் அர்பனைசேஷனில் திடீர்னு நம்ம எல்லாருமே வந்து நிறைய சாப்பிட்றோம், நல்ல குவாலிட்டியான ஃபுட்ஸ் கிடைக்குது. ஆனாலும் வந்து உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த அர்பன் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டயபெட்டிக் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஒரு ரூரல்லையும் அர்பன்லேயும் பார்த்தீங்கன்னா, ரூரலில் கிராமப்புறங்களில் இருக்கவங்களோட 2 மடங்கு வந்து அர்பன் செட்டப்பில் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து இப்போது நம்ம ஒயிட் காலர் ஜாப்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு ஜாபுக்கு போகிறாங்க, அங்கேயே உட்காந்துட்டு திருப்பி வராங்க. ரொம்ப லேட் நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்குது, சரியான உணவு முறைகள் இல்லை, ரொம்ப லேட் நைட் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம வி டென் டு பிகம் ஒபேஸ். அப்போது நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறது அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அது ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து வி கெட் மோர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். அப்போ இந்தியாவில் நம்மளுக்குன்னு ஒரு ஜெனட்டிக் மேக்கப் இருக்குது. அதை இந்த லாஸ்ட் 50 வருஷத்தில் நம்ம அதை வேறு மாதிரி மாற்றோம். நம்மளோட வாழ்வியல் முறைகள் வேறு மாதிரி மாறும்போது நம்மளுக்கு டயபெட்டிக் இன்சிடென்சஸ் நிறைய வருது.